வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி முத்தியால்பேட்டை வாசவி பள்ளியில் நடந்த தேசிய அளவிலான நெட்பால் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு முதல்வர் ரங்கசாமி பரிசு மற்றும் கோப்பை வழங்கினார். புதுச்சேரி அமெச்சூர் நெட்பால் சங்கம் சார்பில் 5வது தேசிய அளவிலான ஃபாஸ்ட் 5 சீனியர் தேசிய நெட்பால் சாம்பியன்ஷிப் ஆண்கள் மற்றும் பெண்கள் போட்டிகள் கடந்த 4 நாட்கள் நடைபெற்றது. முத்தியால்பேட்டையில் உள்ள வாசவி சர்வதேச பள்ளியில் நடந்த போட்டிகளில் நாட்டின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 520 வீரர்கள் பங்கேற்றனர். 104 பயிற்சியாளர்கள் பங்கேற்றனர். போட்டியில் ஆண்கள் பிரிவில் ஹரியானா அணி முதலிடமும், புதுச்சேரி அணி 2ஆம் இடமும், தெலுங்கானா அணி 3ஆம் இடமும் பிடித்தது. இதேபோல் பெண்கள் பிரிவில் பஞ்சாப் அணி முதலிடமும், ஹரியானா அணி 2வது இடமும், புதுச்சேரி அணி 3ஆம் இடமும் பிடித்து சாதனை படைத்தனர். இதன் பரிசளிப்பு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கி வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு மற்றும் கோப்பைகளை வழங்கினார். விழாவில் எம்எல்ஏக்கள் ஆறுமுகம், வையாபுரி மணிகண்டன், இந்திய நெட்பால் கூட்டமைப்பின் தலைவர் சுமன் கௌஷிக், பொதுச் செயலாளர் விஜேந்தர் சிங், வாசவி சர்வதேச பள்ளி தலைவர் வேணுகோபால், புதுச்சேரி அமெச்சூர் நெட்பால் திபராஜன், சங்கத் தலைவர் பார்த் அனிதா, வாசவி சர்வதேச பள்ளி பொருளாளர் சர்க்குருநாதன், வாசவி சர்வதேச பள்ளி மாரிமுத்து உட்பட பலர் பங்கேற்றனர். புதுவை காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் லாஸ்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் அக்ஷய பாத்ரா உணவு தயாரிப்பு மையத்தை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அங்கு தயாரிக்கப்படும் உணவுப் பொருட்களின் தரம், சுகாதார வசதிகள் மற்றும் செயல்பாட்டு முறைகள் குறித்து ஆய்வு செய்தவர் உணவை சுவைத்து அதன் தரம் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். தொடர்ந்து சிவாஜி சிலை அருகே அமைந்துள்ள பாத்திமா உயர்நிலைப் பள்ளிக்கு வருகை தந்த ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு பள்ளி தாளாளர் மகிமை சால்வை அணிவித்து வரவேற்பு அளித்தார். பின்னர் பள்ளியின் கல்வி மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகத்தினருடன் ஆலோசனை நடத்தினர். அப்பொழுது மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்த ஸ்மார்ட் போர்டு வசதி, போதுமான அளவில் பெஞ்ச் மற்றும் டெஸ்க் வசதிகள், கூடுதல் கழிப்பறைகள், சுத்தமான பள்ளி சூழல் மற்றும் மாணவர்களின் திறன் வளர்ச்சிக்கான சிறப்பு திட்டங்கள் உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. இக்கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜோஸ் சார்லஸ் மார்டின் உறுதியளித்தார். பள்ளி மாணவர்கள் பயன்படுத்தும் கழிப்பறை வசதிகளையும் அவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் மாணவர்களுடன் கலந்துரையாடி அவர்களின் தேவைகள் குறித்து கேட்டறிந்தவர் விளையாட்டு உபகரணங்கள் உள்ளிட்ட தேவையான வசதிகளை ஏற்படுத்தி தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். பள்ளியின் பின்புற பகுதியில் மழை காலங்களில் நீர் தேங்குவதால் பாதிப்பு ஏற்படுவதாக ஆசிரியர்கள் தெரிவித்ததை தொடர்ந்து அந்த இடத்தை உடனடியாக தூர்வாரி சீரமைத்து பாதுகாப்பு வேலி அமைக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்திற்கு சென்ற ஜோஸ் சார்லஸ் மார்டின் துணைவேந்தர் மோகனை மரியாதை நிமித்தமாக சந்தித்து ஆலோசனை செய்தார். அப்பொழுது பேராசிரியர்களுடனும் கல்வி மற்றும் வளர்ச்சி தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். மேலும் புதுச்சேரி முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் நோக்கில் உருவாக்கப்பட்ட ரைசிங் புதுச்சேரி என்ற புத்தகத்தையும் துணைவேந்தருக்கு வழங்கினார். பின்னர் பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள அட்டல் இன்குபேஷன் சென்டரை பார்வையிட்ட அவர் மாணவர்கள் உருவாக்கியுள்ள புதிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் குறித்து அவர்களுடன் கலந்துரையாடி புதுமை முயற்சிகளை பாராட்டினார். புதுவை ரெயின்போ நகர் நலவாழ்வு சங்கத்தின் ஆலோசனை கூட்டம் தலைவர் தணிகாச்சலம் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் மழைநீர் தேங்காமல் தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், பாதாள சாக்கடை அமைப்பை சீரமைக்க வேண்டும், போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், முக்கிய இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் அமைக்க வேண்டும், திருநாய்கள் தொல்லையை கட்டுப்படுத்த வேண்டும் மற்றும்
சாலைகளில் மாடுகள் மேய்வதால் ஏற்படும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு சங்க நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் முன்வைத்த கோரிக்கைகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி சென்னையை சேர்ந்த பிரபல திட்ட மேலாண்மை நிறுவனமான விபிஆர்சி குழுவினர் காமராஜ் நகர் தொகுதியை மேம்படுத்துவதற்காக தொகுதியின் பல்வேறு பகுதிகளை ஆய்வு செய்தனர். ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர், சுதந்திர பொன்விழா நகர் உள்ளிட்ட தொகுதியின் பல்வேறு பகுதிகளில் கழிவுநீர் பாதைகள் மற்றும் நீர் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு சென்று ஆய்வு செய்தார். மேலும் பொதுப்பணித்துறையின் கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தியை பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். ஆய்வின் பொழுது லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, காமராஜ் நகர் தொகுதியின் குறைதீர்க்கும் குழு பொறுப்பாளர் ஷஜிதா ஆகியோர் உடன் இருந்தனர். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் இன்று புதுவை பெரியகடை காவல் நிலையம் மற்றும் போக்குவரத்து காவல் நிலையத்தில் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் பொழுது காவல் நிலைய கட்டிடத்தின் நிலை, குடிநீர் வசதி, வரைபட பராமரிப்பு மற்றும் பதிவுகள் ஆகியவற்றை பார்வையிட்டார். மேலும் காவல் நிலைய வளாகத்தில் உள்ள கட்டிடங்கள் மற்றும் கழிவறை வசதிகளையும் ஆய்வு செய்து அவற்றை மேம்படுத்த தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்வதாக தெரிவித்தார். மேலும் போலீசாரின் கோரிக்கையாக தற்பொழுது பணியாற்றும் கட்டிடம் வாழ வசிக்க தகுதியற்ற கட்டிடமாக இருப்பதால் அதற்கான புதிய நிலையை கட்டிடம் அமைக்கும் தேவைகள், மின்கல ரோந்து வாகனங்கள் மற்றும் மின்சார இருசக்கர வாகனங்களுக்கான வசதிகள் செய்து தர கோரிக்கை விடுத்தனர். மேலும் பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினரின் தேவைகளை கருத்தில் கொண்டு அனைத்து கோரிக்கைகளும் அடிப்படை வசதிகளும் விரைவாக நிறைவேற்றப்படும் என்றும் எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் உறுதியளித்தார். பெங்களூருவில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூவரை கொலை செய்த வழக்கில் தொடர்புடைய ஸ்வேதா மற்றும் அவரது காதலன் கென்னத்தை துரிதமாக கைது செய்த உருளையன்பேட்டை காவல்துறையினரின் சிறப்பான பணியை பாராட்டும் வகையில் உருளையன்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் கார்த்திகேயன், குற்றவியல் பிரிவு துணை ஆய்வாளர் ராமலிங்கம் மற்றும் ஏட்ட ஞானசேகருக்கு சர்வதேச மனித உரிமைகள், நுகர்வோர் மற்றும் மகளிர் பாதுகாப்பு அமைப்பின் தலைவர் ஆறுமுகம், பொதுச் செயலாளர் மணிகண்டன், துணை அமைப்பாளர் அருள், வர்த்தக பிரிவு அமைப்பாளர் முருகேசன், இளைஞரணி தலைவர் பிரகாஷ், இளைஞரணி செயலாளர் தினேஷ், மாணவரணி தலைவர் வழக்கறிஞர் ராமகிருஷ்ணன், மாணவரணி செயலாளர் வழக்கறிஞர் மோகன்ராஜ், எல்ஜிகே தொண்டரணி அமைப்பாளர் மதன், அமீர், கிஷோர் உள்ளிட்ட பல நிர்வாகிகள் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து கௌரவித்தனர்.
கடலூர் திருப்பாதிரை புலியூர் அருள்மிகு பெரியநாயகி உடனுரை பாடலீஸ்வரர் திருக்கோவிலில் ஆனி மாத பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு காராமணிக்குப்பம் பகுதியில் 23ஆம் ஆண்டு வன உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. ஆனி மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை ஸ்ரீ பெரியநாயகி உடனுரை ஸ்ரீ பாடலீஸ்வர பெருமான் காராமணிக்குப்பம் கிராமத்திற்கு எழுந்தருளி வன உலாவும் அபிஷேக தீப ஆராதனைகளும் வீதி உலாவும் நடைபெற்றது. தொன்மையான வழக்கமான சிவபெருமானை ஆதி காலம் முதல் ஆன்மக்களுக்கு சகலவித பாக்கியங்களையும் அருளித்தரும் ஈஸ்வரனுக்கு ஆலயம் அமைத்து திருவிழாக்களை நடத்தி வருவது வழக்கமாய் இருந்து வந்துள்ளது. வருடம் முழுவதும் வரும் பௌர்ணமி தினங்களில் மாதத்திற்கும் ஒரு அபிஷேகம், உற்சவம், தீர்த்தவாரி போன்ற நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்தி வருகின்றனர். அதன்படி ஆனி மாத பௌர்ணமி நாளில் வன உற்சவம் நடைபெறுவது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது கல்வெட்டுகள் மூலம் தெரிய வருகின்றது. இந்த வனத்தோப்பு உற்சவ பெருவிழாவுக்கு அனைத்து பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு இறைவனின் பேரருள் பெற்று வீடு திரும்பினர். இறுதியில் சுவாமி பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. கோவில் நிர்வாகம் சார்பில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் நகராட்சி மூலம் திறனாய்களுக்கான கருத்தடை நிலையம் அமைக்க வேண்டும் என நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. அதன் அடிப்படையில் முருங்கப்பாக்கம் மயான பகுதியில் இடம் தேர்வு செய்யப்பட்டது. இதனை அறிந்த முருங்கப்பாக்கம் பகுதி மக்கள் இப்பகுதியில் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனை அடுத்து அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பனிடம் முறையிட்டு இதனை தடை செய்ய கோரிக்கை வைத்தனர். இதனை கேட்டறிந்த சட்டமன்ற உறுப்பினர் துறை அதிகாரிகளை வரவழைத்து இதற்கு மாற்று இடம் தேர்வு செய்து திட்டத்தினை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டார். மேலும் இந்நிகழ்ச்சியின் முன்னாள் சபாநாயகர், சபாபதி மற்றும் கிராம தலைவர்கள், பொதுமக்கள் பலர் உடன் இருந்தனர். புதுச்சேரி அரசு மீனவர் மற்றும் மீன்வளத்துறை மூலம் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மீனவர்களுக்கு வழங்கி வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக 50% மானியத்தில் பைபர் படகுகளுக்கான இயந்திரங்கள் வாங்குவதற்கான புதிய திட்டத்தினை செயல்படுத்தியுள்ளது. அதன் மூலமாக அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த மீனவ பயனாளிகளுக்கு மீன்வள மற்றும் மீனவர் நலத்துறை மூலம் இயந்திரம் பொருத்தப்பட்ட பைபர் படகுகளுக்கு இயந்திரம் மாற்றும் திட்டத்தின் கீழ் முதல் கட்டமாக 50% மானியத்தில் நிதி பெறுவதற்கான தேர்வு ஆணையினை 8 பயனாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை ஆய்வாளர் சைமன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். அரியங்குப்பம் பிசிபி நகரில் எழுந்தருளிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்தலம்மன் ஆலயத்தின் 71ஆம் ஆண்டு செடல் உற்சவம் கடந்த 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து நேற்று குதிரை விடுதல், ஸ்ரீ அய்யனாரப்பன் பூரணி பொருட்களை வீரன் சுவாமி வீதியுடன் நடைபெற்று முக்கிய விழாவான இன்று காலை அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன அபிஷேகங்கள் நடைபெற்றது. மேலும் தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து சங்கராபரணி நதிக்கரையில் புனித நீர் திரட்டி கரகம் ஜோடிக்கப்பட்டு ஸ்ரீ முத்தலம்மன் கோவில், ஸ்ரீ ஏழு முத்துமாரியம்மன் ஆலயத்தில் அலகு குத்தி செடல் தரித்து பக்தர்கள் வீதி உலா சென்று அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செய்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பிசிபி நகர் விழா குழுவினர், அரியங்குப்பம் கிராமவாசிகள், பஞ்சாயத்தார்கள், இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி முன்னாள் துணைநிலை ஆளுநர் MM லஹிரா மறைவிற்கு முதலமைச்சர் ரங்கசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், MM லஹிரா இந்திய இராணுவத்தில் தலைசிறந்த வீரராகவும் திறமையான நிர்வாகியாகவும் சிறந்த தேசபக்தராகவும் திகழ்ந்தார். மேலும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக இருந்த காலத்தில் மக்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறையுடன், நேர்மை, அர்ப்பணிப்பு, உயர்ந்த பொது சேவை மனப்பான்மையுடன் தன் அரசியல் சாசன பொறுப்புகளை திறம்பட நிறைவேற்றினார். 2004இல் ஏற்பட்ட சுனாமியின் பொழுது பாதிக்கப்பட்ட கிராமங்களும் மக்களும் விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு அவர் எடுத்துக்கொண்ட தனிப்பட்ட அக்கறையும் அர்ப்பணிப்பு மிக்க சேவையும் புதுச்சேரி மக்களின் நினைவில் என்றும் நிலைத்திருக்கும். அவரது மறைவு நாட்டுக்கும் அவருடன் நெருங்கி பழகியவர்களுக்கும் இணைந்து பணியாற்றிய அனைவருக்கும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் தற்காலிக சபாநாயகருமான அன்பழகன் அவர்கள் தொகுதி மக்களின் கோரிக்கைகளை அறிந்து தொகுதி முழுவதும் அதிகாரிகளுடன் சென்று தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றார். அந்த வகையில் உப்பளம் தொகுதிக்குட்பட்ட ஆட்டுப்பட்டி பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு அடிப்படை வசதிகள் தேவை குறித்தும், இலவச மனைப்பட்டா மற்றும் அப்பகுதியில் உள்ள 30,000 சதுர அடியில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுவது தொடர்பாக தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் குலோத்தங்கன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டார்கள். மேலும் அப்பகுதியில் மக்களின் குறைகளை கேட்டறிந்தனர். இப்பகுதி மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்குவது குறித்தும் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவது குறித்தும் ஆலோசித்து நடவடிக்கை எடுப்பதாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உறுதியளித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், ஆட்டுப்பட்டி பகுதியில் உள்ள கூரை வீடுகளை கல்வீடாக மாற்றுவதற்குள்ள சாத்தியக்கூறுகள் குறித்தும்
கோவில் நிர்வாகத்திடம் தடையில்லா சான்றிதழ் பெற்றவர்களுக்கு கல்வீடு கட்ட நிதியுதவி பெற்று தருவது குறித்தும் மாவட்ட ஆட்சியரை அழைத்து வந்து ஆலோசனை நடத்தியதாகவும் அதற்கான சாத்தியக்கூறுகள் என்னென்ன குறித்தும் கலந்து பேசியதாக தெரிவித்தவர் இப்பகுதி மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவித்தார். காரைக்காலில் பிரசித்தி பெற்ற காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மாங்கனி இறைத்தல் நேற்று பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. பரமசிவன் பிச்சாண்ட மூர்த்தியாக வீதி உலா வந்தபொழுது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்கள் வீடுகள் மற்றும் மாடிகளிலிருந்து மாங்கனிகளை இறைத்து வேண்டுதல்களை நிறைவேற்றினர். தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து திரண்ட பக்தர்கள் மாங்கனிகளை பெற்றுக்கொண்டு வழிபட்டனர். காரைக்கால் அம்மையார் பெற்ற தெய்வீக மாங்கனி வரலாற்றை நினைவுகூரும் வகையில் ஆண்டுதோறும் நடைபெறும் இத்திருவிழா பக்தர்களின் ஆன்மீக நம்பிக்கையை வெளிப்படுத்தும் சிறப்புமிக்க விழாவாக விளங்குகின்றது. மாங்கனி திருவிழாவை ஒட்டி காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் வீதிகள் தோறும் 60க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கோபுரம் மற்றும் 100க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டது. மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தர நாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் ஆனி மாத பௌர்ணமி முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் சிவபெருமானுக்கு அலங்காரம் செய்து மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் ஆலயத்தின் மேல் பௌர்ணமி தீபம் ஏற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள அஷ்டலிங்கங்களுக்கும் அலங்காரங்கள் செய்து பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுந்தர நாயகி, அஷ்ட பைரவர், நவகிரக விநாயகர், முருகப்பெருமான், வள்ளி தேவானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வில்லியனூர் பகுதியில் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. பௌர்ணமி நாளில் மாட வீதியை பௌர்ணமி விழா குழுவினர் 144வது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர். வைகாசி மாத பௌர்ணமி முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் கலசம் வைத்து சிறப்பு வழிபாடு மற்றும் தீப ஆராதனை செய்யப்பட்டது. பலர் திருமணம், குழந்தை வரம், சுகப்பிரசவம், கல்வி, வேலைவாய்ப்பு, குடும்ப பிரச்சினை தீர வேண்டிக் கொண்டு கலசம் ஏந்தி கோவிலை வலம் வருகின்றனர். அவர்களுக்கு நினைத்த வேண்டுதல் நிறைவேறுகிறது என பக்தர்கள் கூறுகின்றனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மாட வீதியை வலம் வந்து தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பௌர்ணமி விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. ரோட்டரி இன்டர்நேஷனல் மாவட்டம் 2981 2026-27 ஆண்டிற்கான புதிய மாவட்ட ஆளுநராக வைத்தியநாதன் புதுச்சேரி ஓஷன் ஸ்ப்ரே ரிசார்ட்டில் நடைபெற்ற பிரம்மாண்ட விழாவில் பங்கேற்றார். புதுச்சேரி, காரைக்கால், கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் செயல்படும் 160 ரோட்டரி சங்கங்களின் ஒருமனதான ஆதரவுடன் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்ட முதல் மாவட்ட ஆளுநர் என்ற சிறப்பை அவர் பெற்றுள்ளார். பதவியேற்பு விழாவில் பேசியவர் தனது ஓராண்டு பதவிக்காலத்தில் ரூபாய் 10 கோடிக்கும் அதிகமான மதிப்பிலான மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று அறிவித்தார். அதன்படி புதுச்சேரியில் அதிநவீன இரத்த வங்கி அமைத்தல், அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகள் உருவாக்குதல், ஏழை மற்றும் விதவை பெண்களுக்கு வாழ்வாதார உதவிகள் வழங்குதல்,
அரசு மருத்துவமனைகளுக்கு உயிர்காக்கும் மருத்துவ உபகரணங்கள் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு சமூக நலத் திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. மேலும் புதிய மாவட்ட நிர்வாகம் மற்றும் 32 மண்டலங்களுக்கான உதவி ஆளுநர்களும் பொறுப்பேற்றனர். 2025-26 ஆண்டின் மாவட்ட ஆளுநர் லியோன் புதிய ஆளுநருக்கு அதிகாரப்பூர்வமாக பதவி ஒப்படைத்தார். இதைத் தொடர்ந்து ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி பிரைட் அமைப்பின் 2026-27 ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவும் நடைபெற்றது. புதிய தலைவராக நவீன் பாலாஜி, செயலாளராக ரூபவேல் பொறுப்பேற்றனர். முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள், ரோட்டரி நிர்வாகிகள், சமூக ஆர்வலர்கள், தொழிலதிபர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான ரோட்டரியன்கள் கலந்து கொண்டு புதிய நிர்வாகத்திற்கு வாழ்த்து தெரிவித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.